ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ண கறி எல்லாத்தையும் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் வேணும்ல. ஸோ இது வந்து காஷ்மீரி புலாவ். ரொம்ப சிம்பிளான புலாவ் தான். ஸோ நான் இது வந்து எல்லா ரெசிபிக்குமே சொல்லக்கூடிய ஒரு காமன் இது. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். நெய் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அரிசி வந்து அரை நிமிஷம் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குங்குமப்பூவை வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சூடு பாலில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ½ அன் ஹவராக சோக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நட்ஸுக்கு வந்து கேஷ்யூ நட் வச்சுருக்கேன், கிஸ்மிஸ் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பாதாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஸ்பைசஸ் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இது வந்து உங்கள் மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பைசஸும், பே லீஃப், பட்டை, ஷாஹி ஜீரா, மேஸு, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனீஸ், பிளாக் பெப்பர் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் தேவை, உப்பு தேவை. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து யூஸ்வலாக பைனாப்பிள், ஆப்பிள் எல்லாம் போடுவாங்க. என்கிட்ட பைனாப்பிள் இல்லை, அதனால நான் வந்து இன்றைக்கி மாதுளம்பழம் மட்டும்தான் போட போகிறேன். இது கடைசி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். ஸோ நான் இந்த புலாவ் வந்து இன்றைக்கி இந்த பேனில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மொதல் ஸ்டெப் வந்து நெய்யில் வந்து எல்லா நட்ஸையும் வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ கேஷ்யூ நட் போட்டுருங்க. அப்புறம் பாதாம் ஃபஸ்ட்டு இந்த 2த்தையும் போட்டு இது கொஞ்சம் கோல்டன் ஆனோன்னா கிஸ்மிஸ் போடுவோம். ஸோ இப்போ நட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கிஸ்மிஸ் போட்டுருங்க. நீங்கள் அந்த கோல்டன் கிறிஸ்ப் ரேசன்ஸ் அந்த இது இருந்துச்சுன்னா போடுங்க. என்கிட்ட இன்றைக்கி கருப்பு தான் இருக்குது. ஸோ நட்ஸை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ அந்த இதில் எக்ஸ்ட்ராவாக நெய் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும், அதை போட மறந்துட்டேன். ஸோ வெங்காயத்தை லைட்டாக ஓரத்தில் தள்ளிட்டு இந்த நெய்யில் வந்து நான் வந்து இந்த நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்பைஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ பே லீஃபு, பட்டை, ஜீரகம் எல்லாமே, ஷாஹி ஜீரா. இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை ஆனதில் நம்ம ரைஸை போட்டுடலாம். ஸோ நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ½ அன் ஹவர் ஊற வச்சதை நல்லா வடிகட்டிட்டேன். ஸோ வடிகட்டின ரைஸை வந்து நம்ம நெய்யில் ஆட் பண்ணி இப்போ வந்து இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம இந்த நெய் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது நல்லா டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரைஸ் வந்து நல்ல ஒரு டோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடுறோம். ஸோ நான் 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணல, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ நம்ம ரைஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ இப்போ நம்மளோட புலாவ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாக நல்ல பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து குங்குமப்பூ பால் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ரோஸ் எசன்ஸ். ஸோ இதையும் ஆட் பண்ணி மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ நம்ம புலாவ் வந்து நம்ம சஃப்ரான் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் இருந்துச்சு. இப்போ ரெடி ஆயாச்சு. இனி ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேஷ்யூ நட்டு அதெல்லாம் கொஞ்சத்தை கார்னிஷுக்கு நம்ம சர்வ் பண்ணும்போது கார்னிஷுக்கு வச்சுட்டு மிச்சத்தை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க, அவ்வளோ ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்குது. அதை விட அந்த வாசனை வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சஃப்ரானி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து சர்வ் பண்ணும்போது இல்லை நம்ம இதிலே போட்டுடலாம். இதிலே வந்து பொமிக்ரானட்டை வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்ம புலாவ் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் பொமிக்ரானட்டை வந்து கொஞ்சத்தை இதில் தட்டிக்கிறேன், அப்புறம் சர்வ் பண்ணும்போது போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நெய்யில் வந்து ஆப்பிள், அப்புறம் வந்து பைனாப்பிள் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து வறுத்து லைட்டாக வதக்கிட்டு போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம காஷ்மீரி புலாவ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட காஷ்மீரி தாலி கம்ப்ளீட்டாக நான் ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்னெல்லாம் டிஷ்ஷுன்னு சொல்லிடுறேன். இது வந்து சிக்கன் யக்னி, அதுக்கப்புறம் இது வந்து பிரிஞ்சால் கட்டே பைன்கன்,
அதுக்கப்புறம் நம்மளோட லால் பன்னீர், அதுக்கப்புறம் நம்மளோட ரோகன் ஜாஷ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காஷ்மீரி தம் ஆலு, காஷ்மீரி புலாவ், காஷ்மீரி பிரெட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிர்னி. ஓகே, ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம காஷ்மீரி தாலி ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பண்ண தாலிலே இது என்னோட ஃபேவரட் தாலி அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட காஷ்மீரி தாலியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட காஷ்மீரி புலாவ், காஷ்மீரி பிரெட்டு, அதுக்கப்புறம் ரோகன் ஜாஷ், தம் ஆலு, அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்மோக் பண்ண தம் ஆலு, லால் பன்னீர், சிக்கன் யக்னி, அதுக்கப்புறம் நம்மளோட கட்டி பைன்கன் அண்ட் நம்மளோட ஃபிர்னி. ஓகே, ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலில் தாலி, நம்ம பண்ண தாலி எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். பஞ்சாபி தாலி பண்ணியிருக்கேன், ராஜஸ்தானி தாலி பண்ணியிருக்கேன். ஸோ 2-3 தாலி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பாய்.